அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளின் ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வீடியோவாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டினுடைய வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வரும்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்காவது இந்த வழக்கு விசாரணைக்குள்ளே வரும், ஏதாவது நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கும் வழக்கம் போலவே இந்த கேஸ் ரீச் ஆகலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ நீதிபதிகள் ஒருத்தர் லீவு, அதனால் இந்த கேஸ் உள்ளே என்ட்ரு ஆகலை. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பெரும்பாலும் இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக இது 2 days கழிச்சு இந்த மீண்டும் ஹியரிங் வரும். ஸோ இன்றைக்கி தேதி 17ங்களா. ஸோ நாளைக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து எலெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த வாரம் மண்டே டியூஸ்டேவில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரலாம். இன்னும் அதனுடைய டேட் அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆனால் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணலாம். ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸுடைய அப்டேட் நம்மகிட்ட கேட்குறாங்க இல்லையா, வாட்ஸ்அப்பில், டெலகிராமில், கமெண்ட்டில். ஸோ அவங்களுக்கு என்ன பதிவு அப்படின்னா, வழக்கம் போல் இன்றைக்கும் இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகலை. அதனால தான் யாருக்குமே இந்த வீடியோ லிங்க்கே ஓப்பன் ஆகலை. ஸோ மேபி என்ன அப்படின்னா, இது அடுத்து 2 days கழிச்சு இது ஃபார்வர்ட் ஆகும்போது அப்போ நமக்கு தெரியும். இன்னும் அதனுடைய கோர்ட் வெப்சைட்டில் இந்த கேஸினுடைய டேட்டு இன்னும் அப்டேட் ஆகாதனால இப்போதைக்கு உள்ள இந்த கரண்ட் அப்டேட்டை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஹியரிங் டேட் எப்போன்னு வரும்போது அப்போயாவது எத்தனாவது கேஸ் லிஸ்ட்டாக வரும்னு பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.